தாமரை, அதான் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்கிற? இல்லைங்க, நம்ம குழந்தைக்கு இப்படி எல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது எந்த அம்மாவுக்கு தான் கஷ்டம் இல்லாம இருக்கும் சொல்லுங்க. நல்லா ஆடி ஓடிட்டு இருந்த பையன் தானேங்க நம்ம பையன். இப்போ திடீர்னு எங்கேயுமே போகாம வீட்டோடவே முடங்கி கிடக்குறான். இந்த பக்கம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு எப்படி அல்லாடி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இங்க பாரு தாமரை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. குழந்தைங்க இருந்தா இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் வரதான் செய்யும். இங்க பாரு, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சின்ன வயசுல நம்ம ஆதவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது ஆதவனுக்கு எவ்வளோ டிசென்ட்ரி ஆச்சு. நம்ம எவ்வளோ பயந்துட்டோம். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டு அவனை திரும்ப அழைச்சிட்டு வரதுக்குள்ள நம்ம எவ்வளோ பாடுபட்டோன்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான் தாமரை. இதுக்காகலாம் நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு எந்த மாதிரியான தீர்வு செய்யணுன்றதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, இருக்கிற எல்லாருக்கும் இன்னும் டென்ஷன் தான் அதிகமாகிட்டு இருக்கும். நீ அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. அண்ணே சொல்லுண்ணே. தாமரை, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? தாமரை, என்னப்பா ஆச்சு? என்னப்பா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? தாமரை, மாப்பிள்ள பாரி எப்படி இருக்காரு? ஆதவ எப்படி இருக்கா? தாமரை, தாமரை, என்னப்பா என்னாச்சு? தாமரை, என்னப்பாச்சு? ஏன் அழுகுற? தாமரை, என்னாச்சு சொல்லுப்பா. ஒண்ணும் இல்லைன்னு. என்னப்பா தாமரை, நீ இப்படி அழுதுகிட்டே ஒண்ணு சொன்ன என்னன்னு நினைக்கிறது? என்னாச்சுன்னு சொல்லுப்பா தாமரை. உனக்கே தெரியும்லன்னு, நேர்த்தி கடன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரே பிரச்சனையா தானே இருக்கு. ஆதவன் குழிக்குள்ள விழுந்தது மட்டும் இல்ல, நடக்கிற எல்லாமே ஒரே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஆதவனுக்கு ஒரு நல்ல விஷயம் கூட நடக்க மாட்டேங்குதுன்னு. இப்ப என்னன்னே தெரியலன்னு, திடீர்னு அவன் பாட்டுக்கு ஏதோ பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறான். கண்மணியோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேங்கிறான். நான் என்னென்ன பண்றது? இன்னைக்கு பார்த்தா திடீர்னு பொண்ணு குரல்ல பேசுறான். அவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண, என்ன துரோகம் பண்ண? அந்த சாமி என் குழந்தைய எடுத்துக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அண்ணன், நான் என்ன சொன்னாலும் யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயாவது என்ன நம்பு. இது எல்லாமே அந்த அம்மனோட சித்து விளையாட்டு தான். அதவன் என்ன விட்டு போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு தடவை 2 தடவைனா யதார்த்தமா நடக்குதுன்னு விட்டுடலாம். ஆனா இது அப்படி இல்லைன்னு. அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து நானே வந்து அவனை கூட்டிட்டு போனதா பிரின்சிபல் சொல்றாங்க. ஆனா நான் போய் கூட்டிட்டே போலன்னு. அந்த அம்மன் தான் என்ன மாதிரி உருவத்துல வந்து கூட்டிட்டு போயிருக்கு. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து நம்ம ஆதவன் காணாம போனான். நடக்கிற எல்லாமே என் குழந்தைய அந்த அம்மன் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் செய்யுது. என்னப்பா தாமரை, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கியப்பா. ஏப்பா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒரு வாரத்தை அன்னையிட சொல்ல வேணாமப்பா. நீயே இல்ல, நீ போன வையே, உடனே அன்னை கிளம்பி வரேன். ஒரு நிமிஷம் போன கொடு. ஊருசு மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? தங்கச்சி தாமரை வர இப்படி டென்ஷனா பேசுது, அழுதுட்டு இருக்க. நீங்க எதுக்காகலாம் பதட்டப்படாதீங்க. இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஆதவனுக்கு ஏதோ 2-3 நாளா குரல் சரியில்லை. பொம்பளை பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சோம். டாக்டர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க உன்னை பத்தி எந்த கவலையும் பட வேணான்னு. இது சின்ன குழந்தைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் மிஸ் மாதிரி பேசி நடிச்சு காமிச்சு இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்களே, அது மாதிரி தான் இதுவும். ஏதோ விளையாட்டுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான் போல. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. தாமரைக்கு தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. கோவில், விரதம், நேர்த்திக்கடன், அம்மன்னு அவளும் குழம்பி சுத்தி இருக்கிற எங்களையும் குழப்பிட்டு இருக்கிறான். இங்க பாருங்க போருசு, நீங்க ஒன்றும் பதட்டப்பட வேணாம். இதுக்காகலாம் நீங்க உங்க வேலையை கெடுத்துட்டு நேரில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நிதானமா உங்க வேலையை நிம்மதியா பாருங்க. டாக்டர் எல்லாமே சரியாருன்னு சொல்லியிருக்காரு. இப்பதான் நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம். டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சாச்சு. ஆதவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆதவன் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாரு. வாய் சரியாகிறதுக்கு மருந்தும் கொடுத்துருக்காரு. அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்து போட்டதையும்
பொருள் சரியில்லாம போனதையும் எல்லாம் ஒண்ணா சேர்த்து வச்சு தாமரை தான் குழம்பி அம்மன் அது இதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உமா எப்படி இருக்காங்க? அத முதல்ல சொல்லுங்க. தாமரை அழுததுல நான் உங்களை பத்தி கேட்கவே மறந்துட்டேன். ஆ இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. தாமரை அழுதுகிட்டே பேசா, அதான் ஒரு மாதிரி பதறி போயிட்டேன். கையும் ஓடலை காலும் ஓடலை. ஊருசு, நானும் தாமரையை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறேன். எங்க அவளுக்கு தான் நம்ம எல்லாரையும் விட கனல் வந்து சொல்கிற அந்த அம்மன் வாக்கு தான் பெரிய வாக்கா தெரியுது. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. தங்கச்சி தாமரை அழுத உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மாப்பிள்ள. என்னமோ இதை நினச்சி ஒரு மாதிரி பதட்டமாகி போச்சு. நல்ல வேளை நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. சரிங்க ஊருசு, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிட்றேன். சரிங்க மாப்பிள்ள. என்னங்க, யார் போன்ல? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லை உமா, தங்கச்சி தாமரைகிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். என்னங்க, தாமரை என்ன சொன்னா? என்னவா? ஒன்றும் இல்லை, மாதை மாப்பிள்ளை இருக்கியால, அவன் என்னமோ பொம்பளை பிள்ளை யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்கிறானே. அதுவும் இல்லாமல் பொம்பளை பிள்ளை குரலே பேசுகிறான்னு சொல்லி வருத்தப்படுச்சு. அதை நினச்சி தாமரை கொஞ்சம் பயந்து போயிருக்கும் போல். அது இந்த நேர்த்திக்கடன் பண்ணாதனால தான் மாதை மாப்பிள்ளை குளிக்கல விழுந்துட்டேன் நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை நினச்சி பயந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாரி மாப்பிள்ளை பேசினார். டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சாங்களாம். டாக்டர் ஒன்றும் இல்லை, சரியாருன்னு சொல்லிட்டாராம். பாவங்க தாமரை, அவளுக்கும் மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கு. ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஏதாவது ஒரு புது பிரச்சனை வந்து அவளோட நிம்மதியை கெடுத்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுலயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம பிரச்சனை பெருசு பெருசுன்னு நினைச்சு பார்த்தா அதை விட அடுத்தவங்க பிரச்சனை இன்னும் பெருசா தான் இருக்கு. சரி விடுங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம போய் பார்ப்போம். நம்ம சரளாவோட பொண்ணுக்கு சாமியார் சொன்ன பரிகாரம் செஞ்ச உடனே கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அப்படியா? ஆமா. அது எனக்கு தெரியாதே. சரளா கூட நீ போயிருந்தியா? ஆமா, நானும் கூட போயிருந்தேன். ஆ. அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவராம். அவர் சொன்ன உடனே அந்த வாக்கு பழிச்சிருச்சு. அப்படியா? சரளாவோட பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமா கல்யாணமே நடக்கல. மாப்பிள்ளைங்க எல்லாம் பொண்ணை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போய் தூக்கு மாட்டிக்க போயிடுச்சு. தூக்கு மாட்டி தற்கொலை முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து செத்தோம் பொழைச்சோன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன மாயமோ தெரியல, அந்த சாமியார்கிட்ட கூட்டிட்டு போய் அவர் சொன்ன பரிகாரம் செஞ்ச உடனே அடுத்த வாரமே பொண்ணை பார்த்து கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடி. ரொம்ப நல்ல விஷயம்தான். அவர் இப்போ எங்க இருக்காரு? அவர் இப்ப நம்ம முத்துமாரியம்மன் கோயில்ல தான் இருக்காரு. நான் கூட போனேன். போன வாரம் என் மாமியாருக்கு ஆபரேஷன் சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட தான் கொண்டு போய் காட்டணும். அவங்களுக்கு ரொம்ப முடியல. இந்த ஆபரேஷன்ல பொழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் கையை விரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாமியார் கிட்ட போனதும் விபூதி பூசி அப்படியா? சில பரிகாரம் சொன்னாரு. அவர் சொன்ன பரிகார முறையெல்லாம் செஞ்ச உடனே என் மாமியாருக்கு சரியாயிடுச்சு. அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு குறை இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொன்னா உடனே நிவர்த்தி ஆகுது. அவர் ஏதோ ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு சாமியார் கிட்ட சீடரா இருந்தவராம். இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் வாக்கு சொல்றாராம். அவர் சொல்ற வாக்கு ஒண்ணு விடாம நடக்குதுன்னு சொல்றாங்க. இவரும் தீட்சை வாங்கி காசி ராமேஸ்வரம் இமயமலைன்னு பெரிய பெரிய சாமியார் கிட்ட எல்லாம் இருந்துட்டு வந்ததா பேசிக்கிறாங்க. நம்ம ஊருக்கு அவர் வந்தது பெரிய பாக்கியம்தான். என் சின்ன பொண்ணை கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்னம்மா
நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன்னு நினைச்சா நீ ஏமா காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்க? எனக்கு ரெஸ்ட் எல்லாம் எதுவும் வேணாத்த. ஆதவனை நினைச்சாதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. என்னம்மா நீ? அவனை பத்தி உனக்கு என்ன கஷ்டம்? உள்ள நல்லா தானே இருக்கான். பாரி சொல்ற மாதிரி நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நேர்த்தி கடன் பண்ணணும்னு சொன்ன, நல்லபடியா நேர்த்தி கடனையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு குறையும் வராதுன்னு ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. எல்லாம் நல்லா தானமா போயிட்டு இருக்கு. நீ தான் தேவையில்லாம மனசை போட்டு சங்கடப்படுத்திட்டு இருக்க. இல்லத்த, இத்தனை நாள் ஆதவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது யதார்த்தமா வந்ததுன்னு சொல்லலாம். ஆனா எப்போ அம்மன் என் கனவுல வந்து நீயா உன் குழந்தைய கொடுத்துரு, இல்லனா நான் வாங்குற விதத்துல வாங்குவேன்னு சொன்னிச்சோ, அப்ப இருந்தே என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கத்த. அத்தை, நான் சொன்ன நீங்க கேப்பீங்கல்ல? சொல்லுமா, என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் தோணுது அத்தை, அது உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆதவன் கொஞ்ச நாளா பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கான்ல, அது உங்களுக்கே தெரியும்ல? ஆமா தாமரை, அவன் பொம்பளை புள்ள குரல்ல தான் பேசுறான். கண்மணி யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிறான். எல்லாம் எனக்கும் தெரியும். அதான் பாரி கூட சொன்னானே, டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டியாச்சு, டாக்டர் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னானே. ஆமா அத்தை, டாக்டர் சொன்னாரு. சின்ன குழந்தைங்க எப்பவுமே யாரையாவது நினைச்சு இந்த மாதிரி நடிக்கும், குரலை மாத்தி எல்லாம் பேசும், இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்னு சொல்லிட்டாரு. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கத்த. அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன தடவை ஜோசியர் கூட ஆதவனோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதோ அவனுக்கு குறை இருக்குன்னு சொன்னார்ல? ஆமா தாமரை, அவர் அப்படிதான் சொன்னாரு. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. அத்தை, நம்ம முத்துமாரியம்மன் கோவிலுக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவர் ஏதோ பெரிய சாமியார் கிட்ட எல்லாம் தீட்சை வாங்கின சாமியாராம். அது மட்டும் இல்ல, ஜீவ சமாதி அடைஞ்ச சாமியார் கூட எல்லாம் இருந்தவராம். இமயமலை கூட போயிட்டு வந்து எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்காராம். அவரு சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குதான் அத்தை. எத்தனையோ பேரு குறைன்னு போயிருக்காங்க. அவர்கிட்ட வரவங்க எல்லாருக்கும் அவர் பரிகாரம் சொல்லி அனுப்புறாராம். பரிகாரம் செஞ்ச உடனே பலிக்குதாம், எல்லாருக்கும் நல்லது நடக்குதாம் அத்தை. அத்தை, நாம கூட நம்ம ஆதவனோட பிரச்சனையை சொல்லி ஒரு தடவை போய் அவரை பார்த்துட்டு வரலாமே? அம்மாடி, நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா பாரி ஏதாவது நினைச்சுக்குவானோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ண எதுலயுமே அவனுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா. என்கிட்ட ரொம்ப வருத்தமா தான் பேசினா. தாமரை நிம்மதியா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா. எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. அம்மனை பத்தின விஷயங்கள் உன் மனசுல இருக்கிறதுனாலதான் நீ நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிற. எனக்கும் ரொம்ப வருத்தமாதாம்மா இருக்கு. இல்ல அத்தை, அப்படி இல்ல. இன்னைக்கு அறிவியல் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே அட்வான்ஸ்டா தான் திங்க் பண்றோம். ஆனா கூட இன்னும் சில விஷயங்கள்ல நம்ம கடவுளை நினைக்க வேண்டியதா இருக்கு. அத்தை, எல்லாரும் இந்த பூமியில பிறக்கிறோம், கடைசியில எங்க போறோம், எங்க இருந்து வரோம், இந்த ரகசியம்லாம் இன்னும் மனுஷங்களோட ஆராய்ச்சிக்கு கட்டுப்படாம தானே இருக்கு. புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் சாமி வந்து பேசினதாவும், சாமி வந்து பழி வாங்கினதாவும், சாமி வந்து கேட்டதாவும், சாமி மனுஷங்களோட மனுஷங்களா இருந்து பழகுனதாவும் நாமெல்லாம் படிச்சதில்ல? அப்போ இதெல்லாம் உண்மை இல்லையா? ஏத்த 1% கூடவா உண்மை இல்லாம இருக்கும்? ஏத்த அவரோட மன திருப்திக்காக டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி ஆதவனுக்கு எதுவும் இல்லைன்னு கேட்டுட்டு வந்தோம். ஏன் மன திருப்திக்காக அந்த சாமியார ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமே அத்தை. சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். அவன் திருப்திக்கு டாக்டர் போய் பார்த்த மாதிரி நம்ம திருப்திக்கு நம்ம சாமியார் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னாருன்னா அதை நம்ம கண்டிப்பா செய்வோம். எனக்கு என்னன்னா, உன் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தோணுதுமா. அதை சரி பண்ணிட்டா இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். சரி, நீ சொன்ன மாதிரி நம்ம போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நன்றி அத்தை. நீங்களும் நானும் மட்டும் போய் இந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடலாம்.
அவர்கிட்ட திரும்ப இதை பத்தி பேசினா ரொம்ப கோவப்படுவாரு. சரிம்மா, நீ நானும் மட்டுமே போயிட்டு வந்துடலாம். ம். இந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம். சரியா? ம், நான் மத்த சரிம்மா. வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. கிளம்பிட்டேங்க, இதோ வந்துட்டு தான் இருக்கேன். பஸ்ல தானே வரணும். நீங்க என்ன உங்க மனைவிக்காக ஸ்பெஷலா ஃப்ளைட் சர்வீஸா விட்டுருக்கீங்க? அதுக்கும் பாசமலர் ஏர்லைன்ஸ் இல்ல பூவரசு ஏர்லைன்ஸ்னு பேர் வைக்கலாமா? இல்லனா உன் டார்லிங் பேர் வைக்கலாமா? ஹலோ, இன்னைக்கு என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்கா? இல்லையே. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு நம்மளோட மீட்டிங் டேடி. நான் உன்னை முதல்ல பார்த்த நாள். அந்த மெரூன் கலர் saree, அழகா பின்னாடி முடிய விட்டுட்டு அப்புறம் அழகான அந்த பூனை கண்ணு, அதோட அந்த டார்க் லிப்ஸ். அன்னைக்கு நான் உன்னை பார்க்கும்போது அந்த நிலா மாதிரி இருந்த தெரியுமா? ஹலோ ஹலோ, எதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்க? பொய் சொல்லடி, கவிதை. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? அப்படியே ரொமான்டிக்கா. அதெல்லாம் தர முடியாது, நான் பப்ளிக் பிளேஸ்ல இருக்கேன். ஹலோ, நான் எதுவும் தர சொல்லமா. ரொமான்டிக்கோட நிறுத்திக்கிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அந்த மாதிரி ஒன்னு சொல்லலாம்ல. போனை வைங்க, நான் பஸ் ஏறணும். நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அத நீங்க மறந்துட்டீங்களா? நம்ம ஆசைக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு. நம்ம ஆஸ்திக்கு ஒரு குழந்தை வேணாமா? முதல்ல ஆஸ்திக்கு சம்பாரிங்க, அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாமே. அதனால ரொமான்ஸ்க்கு புல் ஸ்டாப்பா? ஏ மல்லிகா, வயசு ஆக ஆக உனக்கு அழகு ஏறிக்கிட்டே போகுதுடி. நான் போனை கட் பண்றேன். half an hourல நான் வீட்ல இருப்பேன். நீங்க வைங்க. அக்கா, பூ கொடுங்க. எவ்வளவுக்குமா? 50க்கு. அம்மா சில்லறை இல்லையேடா. ஐயோ, சேஞ்ச் இல்லையா? ஓகே, நாளைக்கு தான் வரல. நாளைக்கு சேஞ்ச் வாங்கிக்கிறேன். சரிம்மா. பாரதி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைம் பாஸுக்குன்னு. நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழணும், லைஃப்